என்னாச்சுன்னா என்னோட மொபைல் தண்ணியில் பட்டுச்சு கொஞ்ச நாள். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி எங்கே போனோம்? ஃப்ரெண்ட்ஸ் கூட பீச் தான் போகிறோம். எப்படி இருக்குன்னு வாங்க பார்க்கலாம். 11 மணிக்கு போகலான்னு சொல்லிட்டு இப்போ 10 மணிக்கு போகலான்னு சொன்னோம். இப்போ 11:30 ஆகிட்டு. இன்னும் கிளம்பலை. இன்னும் கிளம்பிட்டு தான் இருக்காங்க. போய் பார்ப்போம் என்ன பண்ணுறாங்கன்ட்டு. ஃபஸ்ட்டு நாங்களும் இந்த பக்கம் பேய் மாறுறதுன்னு நினைக்கிறேன். இப்போ ஓகே எல்லாம் கிளம்பிட்டே இருக்காங்க. போய் பார்ப்போம் வாங்க. மணி 10 ஆகிட்டு போகலாம். எஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஏம்மா வேணாம் இன்னைக்கு. சீக்கிரம் கிளம்புங்க. வெயில நடந்து போயிட்டுருக்கோம். ஒன்று ஈவினிங் கிளம்பணும், இல்லை காலைல கிளம்பணும். ரெண்டுமே இல்லாமல் நாங்கள் நடுவில் போயிட்டுருக்கோம். என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஃபோட்டோ எடுத்துட்டேன். இவங்க தான் என் ஃபைட்டிங் பார்ட்னர். எப்போ பார்த்தாலும் என்னை அடிச்சுக்கிட்டே இருக்கும் இந்த பொண்ணு. இப்போ கரெக்டாக இருக்கு. வளர்ந்த மனிதர். ஃபஸ்ட்டு வந்து பிளாட்ஃபார்ம் நம்பர் 3ன்னு சொன்னாங்க. ஸோ 3க்கு போகணும். 3க்கு போயிட்டு கீழே இறங்கணும். ட்ரெயின் மூவ் ஆகிட்டு நெக்ஸ்ட்டு பிளாட்ஃபார்மும் 2 சொன்னாங்க. அதுக்கப்புறம் அந்த பிளாட்ஃபார்ம் போய் பீச்சுக்கு கிடச்சி உட்காந்தாச்சு. பீச்சுக்கு இன்னும் வரல, இப்போ தான் வந்து இறங்கியிருக்கோம். ஸ்டேஷனில் வந்து இறங்கியாச்சு. ட்ரெயின்லேருந்து இறங்கியாச்சு. நெக்ஸ்ட்டு ஆட்டோவில் வந்த போய் தவிர இந்த மாதிரி இருக்கு. யாரும் வந்து ஜிபேவை நம்பி வந்துடாதீங்க. ஏன்னா இப்போ ஒரு ஆட்டோவில் ஒரு சம்பவம் ஆச்சு. ஜிபேவை நம்பிட்டு நாங்கள் வந்துட்டோம். வந்து எனக்குன்னா அவர்கிட்ட ஜிபே இல்லை அப்படின்ட்டாரு. ஸோ கையிலையும் கொஞ்சம் காசு எடுத்துகிட்டு வாங்க. நல்லா இருக்கு. என்ன லோட்டஸ் மாதிரி இருக்கு? லோட்டஸ் தான். தாமரை. இது தாமரை எதை குடிக்கும் தெரியுதா? எதை குடிக்குது? ஆமாம். கட்சி பேசாதீங்க, யூடியூப்ல கட்சி பேசாதீங்க சொல்லி நீ கடை அங்கே போகணுண்டா. இவங்களெல்லாம் தாண்டி தான். ஆமாம் சாப்பாடு 20 ரூபா 30 ரூபா சாப்பாடு. என்ன சாப்பாடு? ஐயோ ஜூஸு, ஃப்ரூட்ஸு, சோளோ, பாப்கார்ன். சாப்பிடவே இல்லை. இப்போ தான் காலையில் சாப்பிட போகிறோம். என்ன சாப்பிடுவோம்? மீன் சாப்பாடும் மீன் ஃப்ரை, பீட்ரூட் ஃப்ரை, அப்புறம் இது இருக்க போதும் நான் கூட நினச்சேன். பட் ஒர்த்து தான். எனக்கு அந்த வீட்டில் சாப்பிட்ற ஃபீல் இருக்குது. காரம் புளிப்பு எல்லாமே இருக்குது. நல்லா இருக்கு. நடக்க முடியல ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு எங்களால் சொன்னாங்க. சொல்லுங்க. எங்களுக்கு தெரியவே இல்லை. ஃபுல்லாக காப்ப செப்பெல்லாம் காலை நடக்கவே முடியல. கால் வலிக்கி. இவங்கெல்லாம் திருநெல்வேலி. இப்படிதான் வலிக்கி இப்படிதான் பேசுவாங்க. திருநெல்வேலி காய்ஸ் யாராவது இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க. சொல்லுங்கடே. கால் வலிக்குது. இப்போ இதுக்கு முன்னாடி என்னது அம்மா சப்பா கடல் இருக்கு. ரொம்ப உள்ளே இருக்குது. நடந்து காலை தான் வலிக்குது.
நடக்கவே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. மண்ணெல்லாம் காலை நல்லா உள்ள வாங்குது. வந்துட்டோம். வர நல்லா தான் இருக்குது. இரு இன்னொரு அலை வருது. பெரிய அலை. இது நல்லா இருக்கு. மூசு பார்த்து கீழே விழுந்துறாத. ஜஸ்ட் மிஸ் போனு. நானே வந்து தெரியுறீங்க அந்த சத்தம். ஏத்துக்கொண்டு பின்னாடி நீங்க போ. எப்படி ஓடி வர்ற? ரொம்ப உப்பா இருக்கு. விழு இன்னொரு தடவை விழு. அப்படின்னாதான் கண்டென்ட். சரி இது புஷ்வானமா போயிட்டு என்ன வீடியோ இருக்க நேரம் எல்லாம் புஷ்வானமா வருது. அந்த ஒன்று வருது. காலை பாருங்க காய்ஸ். டைம் ஆகிட்டே இருக்குது. அதுக்கப்புறம் அங்கே போய் நாங்கள் ட்ரெயின் ஏறி பஸ்ஸு ஸோ நிறைய ட்ராவல் இருக்குது. ஸோ சீக்கிரம் கிளம்பிட்டோம். நான் போகிறதுக்கு மனசே வரல. நெக்ஸ்ட் டைம் வரும்போது கொஞ்சம் சீக்கிரம் வந்துடும். இல்லை உப்புலாம் வாயில் வேறு போயிட்டு எரியுது. லிப்ஸ்லாம் எரியுது. போய் எங்கேயாச்சும் தண்ணி இருந்தால் கொஞ்சம் ஃபேஸ் வாஷ்லாம் பண்ணிட்டு போகிறேன். ஜாலியாக விளையாண்டுட்டு இருந்தேன். பார்த்தா ஒரு சேட் நியூஸ். நல்ல மொபைல்லலாம் தண்ணி போயிட்டு என்ன ஆகும்னு தெரில. ஃபஸ்ட்டே ஸ்டார்டிங்கே ஹேங் ஆணுச்சு. அதுக்கப்புறம் ஓகே இருந்தாலும் கொஞ்சம் பயமாக இருக்குது. ஏன்னா நமக்கு இருக்க இப்போ ஒரே ஒரு சொத்து மொபைல் தான். கையெல்லாம் ஒரே மண்ணாக இருக்குது. சுத்தாதுல தெரியல. நம்ம போகிறோம். இன்னும் சுத்தலை. இல்லை இன்னும் சுத்தலாம் சொல்லி வெயிட். என்னோட மொபைல் தண்ணியில் பட்டுச்சு. கொஞ்சம் நான் அதை பண்ணி இது பண்ணிட்டேன். இப்போ என் ஃப்ரெண்ட்ஸுங்க மொபைல் வந்து 3 பேரோட மொபைலும் க்ளோஸ் ஃபுல்லாக போச்சு. டிஸ்பிளே இப்போ 2 பேர் மொபைலில் டிஸ்பிளே சேஞ்ச் பண்ணியாச்சு. இன்னும் ஒருத்தவங்க மொபைலில் வந்து அது அவ்வளோதான் சொல்லி முடிஞ்சிருச்சுன்னு ஃப்ரீ போட்டாச்சு. இன்றைக்கி வந்ததுக்கு நல்ல ஒரு தரமான செய்தி. ஃப்ரெண்ட்ஸுக்கு மொபைல்லாம் சர்வீஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என் மொபைல் நல்லா தான் இருக்குன்னு ஒரு நம்பிக்கையில் வந்தேன். அதுக்கப்புறம் தான் ரூமுக்கு வந்தோன்னே தான் தெரியுது சார்ஜரே ஏறல. ஸோ அதுக்கப்புறம் அதை சர்வீஸ் கொடுத்து ஃபோனை ரெடி பண்ணி அதுக்கப்புறம் 1 வீக் அப்புறம் தான் இந்த வீடியோவே போஸ்ட் பண்ணுறேன். ஸோ அடுத்த ஒரு கனவில் சந்திப்போம்.